spacing of reinforcement ஸ்பேசிங்னா ரெண்டு விதமான ஸ்பேசிங் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது? இது ரெண்டுக்கும் உள்ள ஸ்பேசிங்னா என்னன்னு எடுத்துப்போம்? ஸ்பேசிங் தானே இது, ஹரிசாண்டல் ஸ்பேசிங். ஓகேவா? பட் இது மட்டும் தான் இருக்குமான்னா கிடையாது. ஈவன் 2 லேயர்ஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல. அப்ப இது என்னது? வெர்டிகல் ஸ்பேசிங். ஸ்பேசிங்னாவே எப்படின்னா சென்டர் டு சென்டர் தான் எடுத்துப்பாங்க. ஸோ சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ், இது வெர்டிகல் ஸ்பேசிங். இது வெர்டிகல் ஸ்பேசிங் ஆர் கிளியர் வெர்டிகல் கிளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்கும் தனித்தனி கிரைட்டீரியா இருக்கு. ஹரிசாண்டல் ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா ஒரு 3 வரும். சாரி 3 இல்ல 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஹரிசாண்டல் பார்க்க போறோம். ஹரிசாண்டல் ஸ்பேசிங் தான் நிறைய இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹரிசாண்டல் ஸ்பேசிங்ல டயாமீட்டர் யூஸ் பண்றோமா? டயாமீட்டர் எல்லாமே சேம் சைஸ்னா பிரச்சனையே கிடையாது. எந்த டயா உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கவர் கொடுத்தா போதும், சாரி ஸ்பேசிங் கொடுத்தாவும் போதும். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து உங்களுக்குள்ள வந்து கோர்ஸ் அக்ரிகேட் போகணும். ஓகேவா? கோர்ஸ் அக்ரிகேட் பிளஸ் 5 mm எடுத்துப்பாங்க. 4 கிரைட்டீரியா வரும். அந்த கிரைட்டீரியால எது மேக்சிமமோ அதை தான் நம்ம ஸ்பேசிங்கா கொடுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா கண்டிப்பா உள்ள ரெண்டு கேப்புக்கும், ரெண்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இடையில இருக்க கேப்ல கான்கிரீட் போய் பிளேஸ் ஆகணும். அந்த கான்கிரீட்ல ஃபுல்லாவே ஹோமோஜென்ஸா எல்லாமே இருக்கணும். ஓகே, அதாவது சாண்டு, சிமெண்ட், ஜல்லி இருக்குல்ல, கோர்ஸ் அக்ரிகேட் இருக்குல்ல, ஸோ எல்லாமே போய் ஃபில் ஆகணும். வெறும் கோர்ஸ் அக்ரிகேட் போகாம இடிச்சுக்கிட்டு மேலே நிக்குது, வெறும் சிமெண்ட் ஸ்லரி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஈஸியா இது வந்து கிராக் வந்து டெவலப் ஆயிடும். ஓகேவா? ஸோ பாண்டிங் வந்து இருக்காது, கோஷன் ப்ராப்ளம்லாம் ஏற்படும். ஓகே, அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோர்ஸ் அக்ரிகேட் நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதுல ஒரு 5 mm ஆட் பண்ணி எடுத்துப்பாங்க ஒண்ணு. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா டயாமீட்டர் சேமா இருந்துச்சுன்னா டயாமீட்டர் ஒண்ணு, எந்த டயாவோ அந்த டயாமீட்டர் சைஸ் எடுத்துப்பாங்க. இல்ல லார்ஜர் சைஸ் யூஸ் பண்றீங்க, ஒண்ணு கம்மியா இருக்கும். அதாவது எந்த கேஸ்ல அப்படின்னா அவுட்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சைஸ் அதிகமா கொடுத்துட்டு இன்னர்ல கொடுக்கறது ஸ்மாலா கூட கொடுப்பாங்க. ஓகே, அப்போ எது லார்ஜரோ அது எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது இன்னொரு கிரைட்டீரியா. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நீடில் வைப்ரேட்டர் யூஸ் பண்றதா இருந்தா 2/3 ஆஃப் த நாமினல் சைஸ் ஆஃப் த கோர்ஸ் அக்ரிகேட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஒன்னு வெறும் டயா சிங்கிள் டி, இல்ல D1 D2 இருக்கு அப்படின்னா இதுல எது கிரேட்டரோ அதை எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட்டோட ஒரு 5 mm ஆட் பண்ணி, இப்ப 20 mm ஜல்லி எடுக்கிறோம் அப்படின்னா 25 mm நீங்க கொடுக்கணும்ன்றது. ஓகேவா? அப்பதானே 20 mm உள்ள இறங்கும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது இன் கேஸ் ஆஃப் நீடில் வைப்ரேட்டர் அப்படின்னா நீடில் வைப்ரேட்டர் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஸ்பேசிங் கம்மியா இருக்கு அப்படின்ற இடத்துல தான் நீடில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபுல் சைஸ் ஆஃப் த கோர்ஸ் அக்ரிகேட் கொடுக்க முடியாதனால அதுல 2/3 எடுத்துப்பாங்க. ஓகேவா? பாயிண்ட் கொடுக்குறேன். இதுல எல்லா 4 கண்டிஷனும் பாக்குறீங்க, எவ்வளவு வருதோ அதுல மேக்ஸிமம் வேல்யூ தான் ஸ்பேசிங் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க, மினிமம் horizontal distance between two parallel main bars shall be greater of the following. ஸோ கிரேட்டர்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும்ன்றது அர்த்தம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. dia of bar if
bars of equal dia, அதாவது டயான்றது டயாமீட்டர் ஃபுல் ஃபார்மா எல்லாம் நான் ஷார்ட்டா எழுதிட்டு இருக்கேன், இஸ் யூஸ்ட். Diameter of largest bar ஸோ இதுல வேணும்னா நீங்க அதை கண்டினியூ பண்ணி அன்ஈக்குவல் டயாஸ் யூஸ்டுன்னு எழுதிக்கோங்க. இஃப் பார் of unequal or different diameter is used அப்படின்னு எழுதிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், ஃபோர்ஸ் அக்ரிகேட்டோட 5 mm அதிகமா எடுத்துக்கணும்ல, 5 mm more than nominal maximum size of force aggregate. Last point, if needle vibrator is used to compact concrete, two-thirds of nominal maximum size of force aggregate எடுத்துக்கணும். இந்த 4 கண்டிஷனுமே எதுக்கு? ஹரிசாண்டல் ஸ்பேசிங்க்கு. வெர்டிகல் ஸ்பேசிங் அடுத்து கொடுக்க போறேன். இது 4லயுமே நீங்க கண்டுபிடிச்சு எது கிரேட்டர் வேல்யூவோ அதுதான் எடுத்துக்கணும் ஸ்பேசிங்கா. ஓகேவா? ஏன்னா ஸ்பேசிங் அதிகமா இருந்தாலும் உள்ள வந்து கரெக்டா கான்கிரீட் போய் ஃபில் ஆகும். இல்ல ஃபில்லே ஆகலைன்னா அங்க கேப்பா போர்ஸா போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா கான்கிரீட் போட்டும் வீக்கா போயிடும். இப்போ வீக் அண்ட் போரஸா இருந்துச்சுன்னா அதுல ஸ்ட்ரென்த்தே இருக்காது. நெக்ஸ்ட் வெர்டிகல் ஸ்பேசிங். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா எது கிரேட்டர், 2 கண்டிஷன் வரும். ஓகேவா? ஒன்னு 15 mm எடுத்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா 2/3 ஆஃப் த கோர்ஸ் அக்ரிகேட் எடுத்துப்பாங்க. மினிமம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் between the reinforcement should be maximum of 2 இல்ல greater of the following கூட போட்டுக்கோங்க. should be greater of the following ஆல்ரெடி போட்ட மாதிரி. இதுல 2 கண்டிஷன் தான். ஒன்னு 15 mm ஆர் 2/3 ஆஃப் maximum size of force aggregates. இது எல்லாமே क्वेश्चन கேட்டிருக்காங்க.